மதியோட வேலை போகிறதுக்கு காரணம் தங்கராஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே சுரேஷ் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார் மதிக்காக. ஏன்னா அவருமே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த விஷயத்த நினச்சி மதிக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு அவர் மனசார யோசிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம தங்கராஜை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயுமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பாக்கியராஜ் எனக்கும் ரேவதிக்கும் இருக்கிற பிரச்சனையில் தலையிடாமல் இருந்திருந்தா ரேவதி அந்த வீட்டுக்கு போய் உட்கார்றது கிடையாது. நான் போய் ரேவதியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவரோட காலில், அதாவது மாமனாரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது, எல்லாரும் முன்னாடியும் ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்கறது, இதெல்லாம் நடந்திருக்காது. எவ்வளோ அவமானத்தை அவன் தேடி கொடுத்துட்டான். கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காரு. பட் இப்போதான் இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. உடனே நம்ம போய் இதை பற்றி ஏதாவது பேசுறதோ இல்லை பாக்கியராஜ் கிட்ட நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போறோம்னு சொல்றது, அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ண போய் அது நம்ம தான் பண்ணியிருப்போம்னு எல்லாரும் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பாக்கியராஜுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாக்கியராஜ் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் தான் இந்த விஷயத்தில். தங்கராஜுக்கும் ரேவதிக்கும் சண்டையே வராது அப்படின்லாம் நம்ம பாக்கியராஜ் நினைக்கல. சண்டை வந்தாலும் ரேவதியை எதுக்கு கை நீட்டி இருக்கணும், அதுவும் 4 விரல் அப்படியே பதிகிற அளவுக்கு அப்படி என்ன கோபம் வந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. மதியோட வேலை போகிறதுக்கு தங்கராஜ் தான் காரணம் அப்படிங்கிற கோபத்தில் நம்ம மதி போய் அங்கே சண்டை போட்டாங்க. அது யார் மதிக்கிட்ட சொன்னதுன்னு பேச்சுவார்த்தை நடக்கும்போது தான் அவர் அடித்தார் அப்படிங்கிறது. ஆனால் ரேவதி செஞ்சதில் எந்த தப்புமே இல்லை. ஒரு ஆதங்கத்தில் மதிக்காக சொல்லியிருப்பா, மதியும் ஒரு ஆதங்கத்தில் போய் பேசியிருப்பா. இதுக்காக எல்லாம் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறதா, அதுவும் அவளுக்கு கன்னத்தில் அந்த 4 விரல் பதிகிற அளவுக்கு அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் கூட மலர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். சுரேஷ் மதிக்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான காரணம் அவருமே வேலை இல்லாமல் இருந்திருக்காரு. அந்த வழி எப்படி இருந்திருக்கும், அதுக்கும் ஒருத்தர் காரணமாக இருக்காங்கன்னா அந்த கோபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவர் உணர்ந்திருக்காரு. அதனால இப்போ மதிக்காக ஃபீல் பண்ணுறாரு. மதி இன்டர்வியூ போகிறதுக்காக பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு வழக்கமாகவே அவங்க வேலை விஷயத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க, போகிறது, அதாவது சீக்கிரம் போகிறது, இன்டர்வியூ போகிறது, ஜாப் அப்ளை பண்ணுறதுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கோவப்படுவாங்க. வீட்டில் உட்காந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட ஜாப் சம்மந்தமாக அப்படின்னா அதுக்குமே கடுப்பாவாங்க. ஆனால் இன்னைக்கு மதி இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னு அவங்க பேச்சு வார்த்தையில் போயிட்டு இருக்கும்போது ராகவனாக இருக்கட்டும் நம்ம லக்ஷ்மியாக இருக்கட்டும் எதுவுமே பேசுறதில்ல. அதுதான் பெரிய ஷாக்காக இருக்குது இவங்களுக்கு எல்லாருக்குமே, முக்கியமாக மதிக்கும் மலருக்கும். அது என்ன நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நீ இன்டர்வியூ போக போகிற அப்படின்னு அத்தை ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசலை, கண்டிப்பாக பேசியிருக்கணுமே அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதாங்க எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. மதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதோ கூப்பிட்டாங்கல்ல, ஏன் நீ உடனே வேலைக்கு போகணுமா, கொஞ்ச நாள் வீட்டிலே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு லக்ஷ்மி எப்படியெல்லாம் பேசுவாங்களோ அது மாதிரி இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதி அப்படின்றாங்க திரும்பவும். இதோ வரேன் அப்படின்னு மதி வெளியே கூப்பிட்டீங்களா அப்படின்னு. ஏன் 2 முறை கூப்பிட்டீங்களான்னு கேட்குற அப்படின்னு. மொதல் டைம் கூப்பிடும்போது நீங்கள் நிஜமாவே கூப்பிட்டீங்களான்னு கன்ஃபார்மாக தெரியல, அதான் திரும்பவும் கூப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொதல் டைம் கூப்பிட்டது உனக்கு காது கேட்டுச்சா அப்படின்னு. இல்லை கேட்டுச்சு, பட் கன்ஃபார்மாக தெரியல நீங்கள் கூப்பிட்டீங்களா இல்லையான்னு அப்படின்றாங்க. ஏன் கூப்பிட்டீங்களான்னு கேட்க வேண்டியது தானே அப்படின்றாங்க லக்ஷ்மி. அதுக்காக தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு மதி கேட்குறாங்க. இந்த குசுமு மட்டும் உன்னை விட்டு போகாதில்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி என்ன விஷயமா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அங்கே ரொம்ப முக்கியமான வேலையாக இருந்தியாக்கும் அப்படின்னு. ஆமாம் இன்டர்வியூ போக போகிறேன், போகிறதுக்கு முன்னாடி கிச்சனில் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அப்படி என்ன உன்னால் ஹெல்ப் பண்ணிட முடியும், அதிகபட்சம் சாப்பிட்டுட்டு போக முடியும் அவ்வளவு தானே, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன், என்ன திடீர்னு சாப்பிட்டியான்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. ஏமா என்னை பார்த்தா என்ன கொடுமைக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கவும் மதி அப்படியே திரும்பி மலர் கிச்சனில் இருக்காங்கல்ல அவங்கள பார்க்குறாங்க. மலர் சிரிக்கிறாங்க. எந்த ரியாக்ஷனும் கொடுத்துறாது அப்படின்னு வேற சைகை பண்ணுறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி, இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு. புரியுது, நான் எப்போவுமே உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது உனக்கு கொடுமைக்காரி மாதிரி தெரியும். இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்களே அப்படி தானே, அவங்க அம்மாவாவோ மாமியாவாகவோ ஆனால் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. இன்டர்வியூ போகிற அப்படின்னு நீயும் மலரும் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன். உங்கள் மாமா ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், வந்துட்டு இருக்காரு, வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. சரின்னு நிற்கிறாங்க. என்ன இவங்க என்ன சொல்ல வராங்க, ஒருவேளை நம்ம பயந்த மாதிரி பேசுகிறாங்களோ, இன்டர்வியூ எல்லாம் போக தேவையில்லை, இப்போதைக்கு வேலையெல்லாம் தேட தேவையில்லைன்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக நின்றுட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் சொல்லட்டும், முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட வேண்டியது தான்.
ரேவதியை அடித்து பாக்கியராஜ் அண்ணன் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதனால் அவர் அவமானப்பட்டதுனால கண்டிப்பாக வீட்டில் சொல்லிட்டு போயிருப்பாரு, மதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், மதி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ராகவன் வராரு. என்னம்மா இன்டர்வியூ போக போறியா, உன் அத்தை சொன்னா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்ட்டு. ஏன் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணாதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சொல்லணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு. நீ சொல்லணும்னு நினச்சியா இல்லையான்னு நீ முழிக்கிற மொழியிலே தெரியுது அப்படின்றாங்க. சரி ஓகே நான் இப்போ சொல்கிறேன், இன்னும் கிளம்பல, கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போயிருப்பேன். எப்படி சொல்கிறது, நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, அதனால தான் தயங்கிட்டு இருந்தேன்னு. தயங்குற ஆளெல்லாம் இல்லையே நீ அப்படின்றாரு. அந்த அளவுக்கு மோசமான கேரக்டர்லாம் நான் இல்லை. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற யோசனைலாம் எனக்கு வரும் அப்படின்றாங்க. சரி சரி நான் அதை பற்றி பேசலை, நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான், கண்டிப்பாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் தயவு செஞ்சு நடந்ததை பற்றி இனிமேல் வீட்டில் பேச வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போது நான் இன்டர்வியூ போகிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் மட்டும் என்ன போகாமையா போயிட போகிற, நீ வேலை பார்க்கணுன்னு நினைக்கிற, அது எந்த விதத்துலையும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு வேலை இதெல்லாம் முக்கியம்தான். அவ்வளோ ஏன் நான் ரேவதியையும் அந்த எண்ணத்தில் தான் படிக்க வச்சேன். நல்ல வரன் வந்துச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஸ்ருதியையும் படித்து அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை நல்ல வரன் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமும் அவங்கவுங்க புருஷன் கிட்ட கேட்டு அவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது இல்லை அவங்க லைஃப்பை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அவங்களோட சாமர்த்தியம். இதில் நம்ம எதுவும் தலையிடுறதுக்கோ சொல்கிறதுக்கோ இல்லை. அதே மாதிரி தான் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போகத்தான் செய்வேன் அப்படின்னு பிடிவாதமாக போயிட்டு வந்துட்டு இருந்த, எல்லா விதத்துலையுமே உனக்கு வேணுங்கிறத நீ பண்ணிக்கிற, அதுதான் உன்னோட சாமர்த்தியம். நீ வேலைக்கு போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏற்கனவே உனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு காரணம் தங்கராஜ் மாப்பிள்ள தானே தெரியவும் எனக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்லை. நீ அவரை இந்த ஒரு விஷயத்தை வச்சு தப்பாக புரிஞ்சுக்காத. இதை பற்றி மறுபடியும் பேசினா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை தான். கண்டிப்பாக உனக்கு அதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதனால தான் அந்த வேலை உனக்கு போச்சுன்னு நினச்சிக்கோ. வேணும்னா பாரு, இப்போ உனக்கு கிடைக்க போகிற வேலை அந்த வேலையை விட பெஸ்ட்டாக இருக்கும்போது நல்ல வேலை, அவர் நம்மளை வேலையை விட்டு தூக்க வச்சாரு, இல்லாட்டினா இந்த வேலை நமக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நடக்கும் பாரு அப்படின்றாங்க. நீங்கள் எனக்கு இவ்வளோ அழகாக விஷ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. இல்லைம்மா குடும்பத்தில் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் நீ பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். அதே மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துலையும் சுற்றி இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சொல்ல வர நம்ம மலர் வராங்க. மாமா ஏற்கனவே அந்த லைனில் வேலை பார்த்துட்டு இருந்தவதா, அவளுக்கு தெரியாதா அப்படின்னு. ஏன் உன் மாமா எந்த அட்வைஸும் சொல்லிடக்கூடாதா அப்படின்னு லக்ஷ்மி. இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது, சொல்லுங்க அப்படின்றாங்க மதி. அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சரி நல்லபடியாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு, உனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன், நான் விஷ் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. மதிக்கு ஒரே சிரிப்பு. ஆனால் ஏன் இப்படி திடீர்னு நான் மாறிட்டாங்க, இவங்க இப்படி பேசுகிறவங்க இல்லையே, ஒருவேளை தங்கராஜ் அண்ணனால தான் மதியோட வேலை போச்சு அப்படின்னு மதி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, போலீஸு கேஸுன்னு போயிடுவாங்கன்னு ஏதாவது பயப்படுறாங்களோ, அதனால தான் இந்த மாதிரி அப்படியே கமுக்கமாக பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் மலர் யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்காக இல்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி இவங்க பயப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் குழப்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் வாமதி சாப்பிடுவேன் டைம் ஆச்சு அப்படின்னு. சரி ஓகேன்னு கிச்சனுக்கு போகிறாங்க. போ சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு லக்ஷ்மியும் சொல்கிறாங்க. இப்போ மதி போயிட்டு ரெண்டே இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என் மதி மாமா பேசினபோது உனக்கு எதுவும் சந்தேகம் வரலையே அப்படின்னு. நிஜமா எனக்கு எதுவும் சந்தேகம்லாம் வரல, அவர் நிஜமாவே கேரோட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனாலும் என்னமோ தெரியல நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. அதே தான் எனக்கும் சேம் ஃபீலிங் தான், எனக்கு என்னமோ ஆச்சரியமாக இருக்குது அவங்க இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம். தங்கராஜ் அண்ணன் கிட்ட நீ மறுபடியும் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்களா, இல்லை உனக்கு வேறு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவர் பண்ணின தப்பை நீ மன்னிச்சிருவேன்னு சொல்லி பேசுகிறாங்களா அப்படின்னு. என்னமோ விடுங்க, அவங்க என்ன இப்போ இன்டர்வியூ போகிறதுக்கு தடுக்கலை, வேலைக்கு போகிறது டிஃபால்ட்டாகவே அவங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடுச்சு, நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு. அதனால அது எனக்கு பாசிட்டிவ் தானே, போகும்போது அபசகுணமாக எதுவும் பேசாமல் இருந்தால் போதும்னு. என்ன நீ கூட இதெல்லாம் சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு சில விஷயத்தில் நானே மாறிட்டேன், எனக்கே பிடிக்கலனாலும் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மதி டைம் ஆகிடுச்சு பாரு, நீ ஏற்கனவே லேட்டாக கிளம்புறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லைங்க டைம் இருக்குது, நான் உங்ககிட்ட சொல்லும் போதே நான் கிளம்புற டைமை தான் உங்ககிட்ட சொன்னேன், அங்கே ரீச் ஆகிற டைம் இன்னும் இருக்குது, ஏன்னா இன்டர்வியூ டைம் வேறு, நான் எப்போவுமே 1/2 hour 1 hour அங்கே முன்னாடியே இருக்கணும்னு நினைப்பேன், பங்க்சுவாலிட்டியில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மதி சரியான நேரத்துக்கு போகிறது தான் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, நீ என்ன 1/2 hour 1 hour முன்னாடி போயிட்டு அது பங்க்சுவாலிட்டின்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க, அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு சரியாக நம்ம அங்கே இருக்கணும், அதுதான்
விஷயம், நான் அதை தான் சொன்னேன் அப்படின்றாங்க. என்னமோ சொல்ற, நம்ம 2 பேருமே ஒரு விஷயத்த பார்க்குற விதம், அதில் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிற விதம்னு எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம 2 பேருக்குள்ளே ஒத்து போயிருச்சு, எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, நீங்களே கண்ணு வைக்காதீங்க, நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மதி போய் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷும் வேலைக்கு போகிறதுக்காக ரெடியாகி நிற்கிறாரு. என்ன எங்கேயாவது வெளியில் கிளம்புறியா அப்படின்னு கேட்குறாரு. அமைதியாகவே இருக்காங்க. உன்னதான் கேட்குறேன் அப்படின்னவும் நான் இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுரேஷ் அமைதியாக நிற்கிறாரு. உடனே உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி மதி வேலைக்கு போக போகிறா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறீங்க, தயவு செஞ்சு ஏன் சம்மந்தமாக அவர்கிட்ட மட்டும் நீங்கள் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரேவதி அக்கா கிட்ட நீ பேசுறது இல்லையா என்ன இதை பற்றியெல்லாம் அப்படின்னு. அவங்களும் உங்கள் மாமாவும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அக்கா மாமா 2 பேருமே ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் வேறு பாயிண்டில் பதில் சொல்கிறீங்க. பட் நான் அந்த பாயிண்டில் கேள்வி கேட்கல அப்படின்றாங்க. சரி ட்ராப் பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு. என்ன திடீர்னு எனக்கு புரியலை அப்படின்றாரு. இல்லை உன் வேலை போனதுக்கு எங்கள் மாமா தான் காரணம், உனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ப்ளீஸுங்க நான் நல்ல மூடில் இருக்கேன், இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த ஜாபை எப்படியாவது நான் வாங்கியே ஆகணும்னு இருக்கேன், நீங்கள் என்னோட மூடு ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன டைமுக்கு போகணும்ல, நானே ட்ராப் பண்ணுறேனே அப்படின்னு. நான் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் முன்னாடியே அங்கே இருக்கிற மாதிரி ரீச் ஆகிடுவேன், எனக்கு ஆட்டோவே கிடைக்கல பஸ்ஸே கிடைக்கலனா கூட, ஏன்னா நான் 1.5 hour முன்னாடியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ட்ராப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீயே வேணும்னா உட்காந்து அங்கேயே கூட படிச்சுட்டு இருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு. எதுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் உடனே உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறதுக்கா, அங்கேயும் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் திரும்ப அவர் பண்ண மாட்டார், அவர்கிட்ட நான் பேசுகிறேன்னு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. நடந்து முடிஞ்சதுக்கு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க முடியாது, ஏன்னா அப்படின்னு சொல்ல வராரு. போதும் போதும் நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கான ரீசன் அப்படின்றாங்க. அதே தான், பட் நடக்க போகிறத என்னால் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு. மதிக்கு வேலை போயிட்டதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமாம்மா, நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் அவள் வேலை விஷயத்தில் தள்ளிடாதீங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. நீங்கள் சொன்ன உடனே அவர் கேட்டுருவாரா அப்படின்னு. கேட்குற மாதிரி சொல்லுவேன் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் வெளியே கிளம்பும்போது மதியோட இன்டர்வியூக்கு நான் அவளை ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சுரேஷ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. முக்கியமாக ராகவன் லக்ஷ்மி எதுவுமே ஒரு கருத்து கூட சொல்லலை. நம்ம சுரேஷ் வண்டியில் உட்காந்துக்கிட்டு வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலர் எதாச்சியாக தான் பார்க்குறாங்க. அவனாவே உன்னை இன்டர்வியூக்கு நானே ட்ராப் பண்ணேன்னு கூப்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. பொய் சொல்லாத, நீ தானே ட்ராப் பண்ண சொல்லி கேட்டிருப்ப அப்படின்னு. இல்லை நான் கேட்கல, அவரை தான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் சொல்கிறாங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது சுரேஷோட பிஹேவியர், மதிக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி மலர் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு மதி போயிட்டு வண்டியில் உட்காந்துட்டு பாய் சொல்கிறாங்க. அப்போ பார்த்து லக்ஷ்மி வெளியே வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு மதி கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து எதிர்பார்க்காத விஷயமா இருக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும். மதியும் சுரேஷும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சின்ன ஒரு, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரே ரூம்ல இருக்காங்கிறது தான் பேரு, எளியும் பொடியுமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு, அதுவும் மதி வேலைக்காக சுரேஷ் முன்னாடி போய் நிற்கிறான்னா ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கண்ணு வைக்காதீங்க அத்தை அப்படின்ட்டு அவங்களுக்கு இங்கேருந்தே தூரமாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சுற்றி போடுறாங்க. மலர் என்ன கூட போகிறத தங்கச்சி மாதிரி பார்க்குறாவல அப்படின்னு. அப்படி பார்த்தா நல்லது தானே அத்தை அப்படின்றாங்க. எல்லா விஷயத்துலையும் அதே மாதிரி அவளும் உன்னை பார்த்தா நல்லாயிருக்கும், உனக்கு நீ அதை செய்யாத இதை செய்யாத, மாமியார் மாமனாருக்கு அடங்கி போகாதுன்னு சொல்கிறதுல மட்டும் உனக்கு தங்கச்சியாக இருக்கா, மற்றபடி மற்ற எல்லாத்துலேயுமே உன்னை அக்காவை பார்க்குறது இல்லைல்ல, அவள் இந்த வீட்டு வேலைக்காரியை தானே உன்னை பார்க்குறா அப்படின்னு. என்ன பண்ணுறது அத்தை, இந்த வீட்டில் என்னை நீங்கள் வேலைக்காரியை தான் வச்சுருக்கிறீங்க, அப்பா அவன் அப்படி தானே பார்க்குவா, அவள் சரியாக தான் பார்க்குறா, நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிச்சனுக்கு போகிறாங்க. லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இப்போ ராகவன் கிட்ட போய் எங்க மலரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு மலரை சமைக்கிறதுக்கு மட்டும் செய்யட்டும், கிச்சனுக்கு போகட்டும், மற்றபடி எல்லா வேலைக்கும் வேற ஒரு ஆளை வச்சுட்டு அவளையும் வேலைக்கு போக சொல்லிடலாமா அப்படின்றாங்க. உனக்கு எதுக்கு இந்த விபரீத முடிவு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க அவளுக்குமே ஆசை தான் வேலைக்கு போகணும்னு, நம்ம ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி.
லக்ஷ்மி மாற்றம் வேணும் தான், ஆனால் இந்த அளவுக்கு மாறாத. அவளே வந்து உன்கிட்ட கேட்டாளா நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு, நீ ஏன் அப்படி சொல்ற? அதான் பாக்கியராஜ் சுரேஷ் எல்லாம் சம்பாதிக்கிறாங்கல்ல இந்த வீட்டில், அது போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு, இங்கே பாரு சில பொம்பளைங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தா அப்படி தான் இருக்கணும். மதிய ஆரம்பத்திலேருந்தே வேலைக்கு போகணுங்கிற லட்சியத்தோட குறிக்கோளோட இருந்திருக்கா. மலர் அப்படி இருந்திருந்தா அவளுக்கு ஏன் காதல், இந்த கல்யாணம், இந்த வீட்டை விட்டு ஓடி வர்றதெல்லாம் பண்ணியிருக்க போறா. அவளுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, அப்படியே வாழட்டும். அவள் வேலைக்கு போகணும்னு நினச்சிருந்தாள்னா அவளே பேசியிருப்பா, அதுக்கான ஸ்டெப் எடுத்திருப்பா. நம்மளா அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு ராகவன் ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் லக்ஷ்மி நிஜமாவே மலருக்காக யோசிக்கிறாங்க. மலரோட நிலைமை நம்மள மாதிரியே இருக்கே, நம்மளும் இப்படி தானே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சோம், நமக்காக எதையும் யோசிக்காமல் விட்டுட்டு இருந்தோம் அப்படின்லாம் அவங்க கொஞ்சம் டீப்பாகவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம சுரேஷ் கிளம்பும்போது ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மதிக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மதி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது தங்கராஜ் வெளியே வராரு. அது பார்த்துட்டு மதிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. தங்கராஜ் ஒரு மாதிரி திமுறாக பார்க்குறாரு நம்ம மதியை. ஒருவேளை சுரேஷ் தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. அவர் சொல்லாமல் யார் சொல்லியிருக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இல்லையே, இப்போ தான் அவர் ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. தங்கராஜ் இங்கேருந்து வராரு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. குழம்பிட்டாங்க அவங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நான் இன்டர்வியூக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, ஓ இன்டர்வியூக்கா, நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணவா அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறாரு. மதி முறைக்கிறாங்க. அட நிஜமாதாம்மா சொல்கிறேன், என்கிட்ட நீ சவால் விட்டங்கிறதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்லாம் ஒன்றும் இல்லை. நீ வேலைக்கு போய் ஆகணுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு தெரியுது. அதோ இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு, பேர் தாமோதரன். இந்த காலேஜில் இவருமே ஒரு பார்ட்னர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு மதி கோவப்படுறாங்க. இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறதில்ல, அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. சுரேஷ்க்கு இந்த விஷயம் தெரியாது. தங்கராஜ் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. மதிக்கு இந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறதுக்கு கூட முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ மதி வீட்டுக்கு போயிடுறாங்க. சுரேஷ்க்கு கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. நான் கொஞ்சம் முக்கியமான வேலையாக வந்திருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மதி யோசிக்கிறாங்க. ஏன்னா தங்கராஜ் கிட்ட இவர் சொல்லியிருப்பாரோ அப்படின்லாம் அவங்களுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறத பற்றியோ இல்லை நான் இந்த காலேஜுக்கு தான் இன்டர்வியூ போக போகிறேன் அப்படிங்கிறத பற்றியோ அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதை வச்சு தான் தங்கராஜ் கிட்ட இவர் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் குழப்பமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல் டே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி டல்லாகவே போயிட்டுருக்கு. இன்டர்வியூ பற்றி மலரே கேட்டால் கூட அதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட நினைப்பு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியல இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, இதில் சுரேஷுமே இன்வால்வ் ஆயிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம். அதனால தான் வந்து அவங்க யார்கிட்டயும் இதை காமிச்சிக்காமல் இருக்காங்க. ஈவினிங் வரைக்குமே அவங்க டே ரொம்ப ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. மலர் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கும் ஒரு டீ கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் நல்ல பழக்கம் கிடையாது, நீ ஏன் பழகிறேன்னு என்னமோ தெரியல, ரொம்ப மைண்டு சரியில்லை, ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் சரி ஓகே அப்படின்னு அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து மதிக்கும் கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் வீட்டுக்கு வராரு. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்னு, நான் டீ ரெடியாக தான் இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் வரும்போது அவருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஒருத்தராக வராங்க. சுரேஷும் வராரு. அவர் கையில் ஏதோ பேப்பர் மாதிரி வச்சிருக்காரு, ஒரு லெட்டர் மாதிரி. ப்ளஸ் அவருக்குமே டீ கொடுக்க மலரோட டீ ஆறியே போயிருச்சு. நம்ம மதி வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது உங்கள் டீ ஆறி இருக்கும்ல, நான் வேறு எடுத்துகிட்டு வரேன்னு, எனக்கு பழகிருச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகவன் லக்ஷ்மி ரெண்டு பேரும் வராங்க. காஃபி அவங்க ஏற்கனவே காஃபி குடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்கிறாங்க. டீ காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சுரேஷ் கேட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் மதியை கூப்பிட்டு இந்தா அப்படின்னு அந்த லெட்டரை கொடுக்குறாரு. என்னது இது அப்படின்னு மதி கேட்குறாங்க. பிரித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மதி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆக்சுவலாக மதியோட பேர் போட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. எந்த காலேஜ்னு கேட்டால் அதில் டீட்டெயிலாக போட்டிருக்கே அப்படின்றாரு சுரேஷ். பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோ பெரிய காலேஜில் எனக்கு வேலை கிடைச்சிது, அதுவும் பர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி சுரேஷை அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க ஹக் பண்ணியிருக்கிறோம், அதுவும் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு மலருக்கு லக்ஷ்மிக்கெல்லாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, உணர்ச்சி வசப்பட்டுட்டியோ அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. ஆமாம், எப்படி எனக்கு இந்த வேலை கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு கேஸ் விஷயமா வந்தாங்க, அவங்க கேஸை நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன், அதனால் எனக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணணும்னு நினச்சாங்க. பொதுவாக இந்த மாதிரி எல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. காசாலாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அவங்க உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டாங்க, அதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை
இதை கேட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க மதி. நிஜமாவே எனக்காக பேசுனீங்களா அப்படின்னு. வேலை போய் அந்த வேலை போனதுனால சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு இந்த வேலை கிடைக்கல. மாமா வேலை தான் கிடைச்சது. அந்த விசுவாசம் அவர் மேலே எனக்கு இருக்க தான் செய்யுது. பட் உன் வேலை விஷயத்தில் அவர் நடந்துக்கிட்டது சரின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். இப்பவும் சொல்கிறேன், இந்த வேலை உனக்கு போயிடுச்சுல, அதுக்கு எந்த விதத்துலையும் நான் காரணம் கிடையாது. இனிமே உன்னோட வேலையில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ தாராளமாக நாளையிலேருந்தே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீ எப்போ கம்ஃபர்டபுளோ அன்னைக்கு நீ போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. மதியம் அப்படி துள்ளி குதிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, சுரேஷா இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம தங்கராஜுக்கு இது தெரிஞ்சதுன்னா சுரேஷை கண்டிப்பாக திட்டுவார். நீயா ஏன்டா இதெல்லாம் பண்ண அப்படின்னு. அப்போ தான் சுரேஷ் பேசுவார். ஏன் மாமா என்கிட்ட கூட சொல்லாமல் மதியோட வேலையை பறிச்சிங்க, அது தப்பு தானே அப்படின்னு கேட்பாங்க. மறுபடியும் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, மதி வேலைக்கு போகட்டும்னு மதிக்காக ஒரு வார்த்தை தங்கராஜ் கிட்ட பேசுவார் சுரேஷ் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.